வணக்கம். ஹாப்பி ஒன்னம், ஹாப்பி டீச்சர்ஸ் டே, ஹாப்பி மிலாடி நபி. எல்லா இதையும் பண்ணியாச்சா? சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டென்ஷன் ஜிட்ஸுவில் ஆட்காட்டி விரலை பிடிக்கிறதால என்ன பலன்னு பார்க்க போகிறோம். ஆட்காட்டி விரலை இப்படி பிடிக்கணும். அதில் கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் பல்ஸ் லேசாக பிடிச்சா போகிறோம், ஒரு இதமாக. அதுக்கப்புறம் என்னாகும், இங்கே பல்சேஷன் வரும், அதாவது பிடிக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் பிடிக்கும். பொதுவாக 3லேருந்து 4 நிமிஷம் பிடிச்சா போகும். இது என்ன குணத்தை சரி பண்ணுது, எமோஷன் என்ன உணர்வு சரி பண்ணுதுன்னா பயம். சில பேருக்கு எதை பார்த்தாலும் பயம். இருட்டை பார்த்தோ பேய் பிசாசு அந்த சின்ன வயசு பயம் கிடையாது. யாரையாவது பார்த்தா பேசுறதுக்கு பயம், அல்லது அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ தேவையில்லாத பயம். இதை எல்லாத்தையும் போக்கணும். வாழ்க்கையில் முன்னேறலையான்னு தேவையில்லாத பயங்கள் எல்லாமே, இது சரியாகாது அது சரியாது, ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தை வச்சுட்டு எல்லாத்துக்குமே பயப்படுவோம். அந்த பயத்தை முறியடிக்கணும்னா இந்த மாதிரி ஆட்காட்டு விரலை பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி அதை பிடிச்சி முடித்தோடனே இந்த கையிலேயே ஆட்காட்டு விரலை பிடிக்கலாம். இது வெறும் பயத்தை ஒன்றையும் போக்காம இது என்ன பண்ணுதுன்னா கிட்னி யூரினரி பிளாடரையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்ம உடம்பு நம்மளை ஒரு சமான நிலையில் பேலன்ஸாக வச்சுக்க உதவுது. உடம்புல இருக்க வலி எல்லாம் போயிடும் இதை பிடிச்சிட்டு இருந்தோம்னா. பேசிகிட்டு இருக்கும்போது பிடிச்சிட்டே இருக்கோமே, உடம்பு வலி, முதுவலி, ஜாயிண்ட் வலி, பெயின் எல்லாத்தையும் எடுத்துரும். இது கிட்னியும் யூரினரி பிளாடரையும் ஸ்ட்ராங் ஆக்குது. தலையை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுது. ஓகே, மூச்சையும் ஒரு சீராக விடுறதுக்கு உதவுது. சில பேர் அடிக்டாக இருக்காங்க இல்லையா, சில இது மேலே, அவங்கள அந்த அடிக்ஷன்லேருந்து எடுக்க உதவுது. நம்மளை இந்த நிமிஷத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த நொடியை அனுபவிக்க உதவுது. நம்மளுடைய சுய அபிமானம், செல்ஃப் எஸ்டீம் அதை உயர்த்துது. பயம், இன்செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, அது எல்லாத்தையும் போக்கிட்டு பாதுகாப்பும் நம்ம ஒரு ட்ரஸ்ட்டையும் நமக்குள்ளார கொண்டு வருது. பிடிச்சு பயனடையணும். ஓகே, பை.